Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தில் ஆஜரானார் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, சொல்லலாம், சமரச தீர்வு மையத்தில் நிதியமைச்சர் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார். மரிய வில்சன் சமரச தீர்வு மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்கள் என்ன? கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரக்கூடிய மரிய செல்வம், நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவருடைய சகோதரர் மரிய குளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று அவரையும் அவருடைய மனைவி கெரோலின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சொத்து தகராறுதாரமாக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில குற்றப்பத்திரிகை நகலை பெற நேரில் ஆஜராக உத்தரவிட்ட போதும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்து வந்தார். இதனால் ஜூலை 10ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று மரிய வில்சனுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் அந்த வழக்கில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரியும் மரிய வில்சன் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்குல குடும்ப பிரச்சனைக்கு தாங்கள் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காண்பதற்கு தயாராக இருப்பதாக அமைச்சர் மரிய வில்சன் தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் அப்போது இந்த வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு பரிந்துரை செய்வதாகவும் அங்கு தீர்வு காண உத்தரவிட்டு இந்த வழக்கினை முடித்து வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில இன்று அமைச்சர் மரிய வில்சன், அவருடைய சகோதரருடைய மனைவி உள்ளிட்டோர் ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன், சமரச தீர்வு மையத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிறார். அவரிடம் தற்போது 3 பேரும் விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களிடம் இது தொடர்பாக இந்த வழக்குல தாங்கள் சமரசமாக செல்வது தொடர்பாக இருதரப்பும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் பின்பாக செய்தியாளர்களிடம் அவர்கள் சந்தித்து இந்த வழக்குல என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்பட்டது என்பதை தெரிவிப்பார்கள். சொத்து பிரச்சனையில் சகோதரரை தாக்கிய வழக்கில் சமரச தீர்வு மையத்தில் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.